என் உயிரே என் உயிரே யாவும் நீதானே. ஐயோ இல்லடா தீரா, நீ எந்த தப்பும் பண்ணல. தப்பு பண்ணது நான் தான்டா தீரா. நீ தான்டா என்ன மன்னிக்கணும். ஐயோ தீரா, நான் யாருன்னு தெரியாமையே என் மேல இவ்ளோ பாசம் வச்சிருக்கேடா தீரா. உன்னை போய் இவ்ளோ நாள் கஷ்டப்படுத்திருக்கனே. நான் பண்ண தப்புக்கெல்லாம் நான் என்ன பிராயச்சித்தம் பண்ண போறேனே தெரியலையடா தீரா. இவன் இன்னும் அந்த தங்கச்சி பாப்பாவை விடலையா? தீரா, இவ்வளவு நேரம் தான் அவர் வராம சாப்பிட மாட்டேன்னு சாப்பிடாம உட்கார்ந்துருந்த. இப்பதான் அவர் வந்துட்டார்ல, இந்த சாப்பிடு. அம்மா, எனக்கு அரவிந்த் அப்பா தான் ஊட்டி விடணும். அரவிந்த் அப்பா, நீங்க எனக்கு ஊட்டி தருவீங்கல்ல? தீரா, அவரே இப்பதான் வந்திருக்காரு, அவரை தொல்லை பண்ணாத. அதுவும் இல்லாம வெளியே போயிட்டு வந்து அவர் கையெல்லாம் ஒன்னும் கழுகல. அம்மா உனக்கு ஊட்டி தரேன். இங்க உட்காரு முதல்ல. அம்மா ஊட்டி தரேன், ஒழுங்கா சாப்பிடு. அரவிந்தப்பா, நீங்களும் இன்னும் சாப்பிடல, வாங்க நீங்களும் சாப்பிடுங்க. நான் சாப்பிட்டுக்கிறேன் தீரா. நீ இவ்வளவு நேரம் எனக்காக சாப்பிடாமையேவா இருந்த? நீ முதல்ல சாப்பிடு. சரி அரவிந்தப்பா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே சாப்பிடலாம். அம்மா எனக்கும் உங்களுக்கும் ஊட்டி தருவாங்க, நம்ம ரெண்டு பேரும் சாப்பிடலாம். டேய், அதெல்லாம் வேணாம்டா தீரா. நீ முதல்ல சாப்பிடு, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். நீங்களும் சாப்பிடுங்க. நிலவே நிலவே வெயில் கொண்டு வா, மழையே மழையே குடை கொண்டு வா, அன்னை தந்தையாக உன்னை காப்பேனம்மா, அன்பு தந்து உன்னில் என்னை பார்ப்பேனம்மா, ஆகாசவாணி நீயே என்றாணி, சோஜா சோஜா சோஜா, தாய் போல நானே தாலாட்டுவேனே, சோஜா சோஜா சோஜா. அரவிந்தப்பா, போங்க, நான் உங்க கூட பேச மாட்டேன். ஏன்டா தீரா? ஆமா, நேத்து நீங்க என்ன சொன்னீங்க? நேத்து சாயந்தரம் நான் சீக்கிரமா சாப்பிட்டுட்டு தூங்குனா எனக்கு தங்கச்சி பாப்பா வரும்னு சொன்னீங்கல்ல. நீங்க சொன்னதுனால நான் எவ்வளவு சீக்கிரம் சாப்பிட்டு தூங்குனேன் தெரியுமா? அப்ப ஏன் எனக்கு தங்கச்சி பாப்பாவே வரல? தீரா, அது வந்து இங்க பாருங்க அரவிந்தப்பா, எனக்கு விளையாட தங்கச்சி பாப்பா வேணும். தங்கச்சி பாப்பா எப்ப வரும்? கூடிய சீக்கிரமே வந்துரும்டா தீரா. ஹை ஜாலி, தேங்க் யூ அரவிந்தப்பா. அம்மா, எனக்கு இட்லி போதும், நான் போய் விளையாடுறேன். டேய் தீரா, நில்லுடா. உங்களுக்கு போதுமா? போதும் சீதா. சரி. சீதா, ஒரு நிமிஷம். அரவிந்த், என்னாச்சு அரவிந்த்? சீதா, என்ன மன்னிச்சிரு சீதா. எதுக்கு எதுக்கு என்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கீங்க? அது வந்து ஒன்னும் இல்ல சீதா. நேத்து சாயந்தரம் சீக்கிரமா வரேன்னு சொல்லி உனக்கு ஏமாத்திட்டேன்ல. ஐயோ, இவ்வளவுதானா? அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல அரவிந்த், வேலை இருந்தனால தானே. சரி, நான் உள்ள போறேன். சீதா ப்ளீஸ், கொஞ்ச நேரம் இரு சீதா. சீதா, மனசு என்னமோ மாதிரி இருக்கு. உன் மடியில கொஞ்சம் தலை வச்சு படுத்துக்கட்டுமா? சரி அரவிந்த். டாக்டர், குழந்தைக்கு 2 நாளா ஒரே காய்ச்சலா இருக்கு டாக்டர். ஐஷு ஐஷு தானே? ஏன் பேர் ஐஷுன்னு உங்களுக்கு எப்படி டாக்டர் தெரியும்? அது சரி, குழந்தை உன்கிட்ட இருக்கானா? அப்போ ஷமீர் நீயும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்களா? அம்மா ஷமீர் எங்க?
உங்களுக்கு ஷமீரையும் தெரியுமா? ஷமீரை மட்டும் இல்லை ஐஷோ, உங்க வாழ்க்கையில என்னெல்லாம் நடந்துச்சுன்னு எல்லாமே எனக்கு தெரியும். அப்புறம் நீ இவ்வளோ தெளிவா இருக்கேன்னா அப்போ உனக்கு குணமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். குணமாயிடுச்சா? என்ன சொல்றீங்க டாக்டர்? எனக்கு ஒண்ணுமே புரியல. அது உனக்கு ஒரு ஆக்சிடென்ட்ல தலையில அடிபட்டுச்சுல ஐஷோ? ஓ, அதை சொல்றீங்களா? ஆமா டாக்டர், எனக்கு தலையில அடிபட்டு பழசெல்லாம் மறந்துருந்தேன். அப்புறம் இப்போ எனக்கு சரியாயிடுச்சு. ஓ, ரொம்ப சந்தோஷம்மா. அப்புறம் குழந்தை உன்கிட்ட இருக்கான்னா அப்ப நீயும் ஷமீரும் ஒன்று சேர்ந்துட்டீங்களா? இல்லை டாக்டர். அப்புறம் குழந்தை எப்படி உங்களுக்கு தெரியும்? ஐயோ, என்னம்மா ஐஷு இது? நான் தான் சொன்னனே, உங்க வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். எதுக்கு? உனக்கு டெலிவரி பார்த்ததே நான் தானே. டெலிவரியா? என்ன டாக்டர் சொல்றீங்க? என்ன டெலிவரியான்னு கேக்குற? அப்போ உனக்கு நடந்த எதுவுமே தெரியாதா? என்ன நடந்தது? எனக்கு எதுவும் தெரியாது டாக்டர். எனக்கும் ஷமீருக்கும் கல்யாணம் ஆகி ஒரு ஆக்சிடென்ட்ல எனக்கு தலையில அடிபட்டு நான் பழசையெல்லாம் மறந்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு எதுவுமே ஞாபகத்தில் இல்லை. அப்புறம் 1 மாசத்துக்கு முன்னால தான் நான் இந்தியாவுக்கு வந்தேன். இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நான் ஷமீரோட மனைவிங்கிறது எனக்கு தெரிஞ்சுது. மற்றபடி எனக்கு வேற எதுவுமே தெரியாது டாக்டர். இப்போ கூட நீங்க என்ன தெரியும்னு சொல்றீங்க, ஆனா நீங்க யாருன்னு கூட எனக்கு தெரியல. நான் உங்களை முன்ன பின்ன பார்த்தது கூட இல்லை. ஐயோ, ஐஷுவுக்கு அவன் மனநலம் சரியில்லாம ஆகிறதுக்கு முன்னாடி இருந்த விஷயங்கள் வரைக்கும் தான் ஞாபகத்துக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் உள்ள எதுவுமே அவளுக்கு ஞாபகத்தில் இல்லை போல. சொல்லுங்க டாக்டர், எங்களை உங்களுக்கு எப்படி தெரியும்? அது மட்டும் இல்லாம குழந்தை என்கிட்ட இருக்கிறதுக்கும் ஷமீரும் நானும் ஒன்று செய்யறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இந்த குழந்தை ஷமீர் தத்தெடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்காருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த குழந்தைக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? சொல்லுங்க டாக்டர். ஐஷு, இது வேற யாருடைய குழந்தையும் இல்லை, இது உன்னோட குழந்தை தான் ஐஷு. என்ன டாக்டர் சொல்றீங்க? ஏன் குழந்தையா? ஆமா ஐஷு, ஒரு நாள் ஏதோ அதிர்ச்சியில் நீ மயக்கமாயிட்டேன்னு உன்னோட அம்மா அப்பா உன்னை எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்தாங்க. அப்போ தான் உன்னை செக் பண்ணி பார்த்தப்போ நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கன்ற விஷயம் எங்களுக்கு தெரிஞ்சுது. ஆனால் ஏற்கனவே தலையில் அடிபட்டு நீ பழசையெல்லாம் மறந்துருந்த. அந்த சமயத்தில் திரும்பவும் உனக்கு ஏதோ அதிர்ச்சியான விஷயத்த நீ கேட்டதுனால உனக்கு மனநலம் சரியில்லாமல் போயிடுச்சு. அப்புறம் உன்னை செக் பண்ணி பார்த்ததில் நீ கர்ப்பமாக இருக்கேன்னு தெரிஞ்சுது. ஏற்கனவே நீ மனநலம் சரியில்லாமல் இருக்க, இதில் நீ கர்ப்பமாக வேற இருக்கேன்னு தெரிஞ்சதும் உன்னோட அம்மா அப்பா அந்த குழந்தைய எப்படியாவது கலைக்கணும்னு என்கிட்ட கேட்டாங்க. ஆனால் நல்ல வேலை, அதுக்கு முன்னாலேயே ஷமீர் என்னை வந்து பார்த்து எல்லா உண்மையும் என்கிட்ட சொன்னார். ரொம்ப நன்றி டாக்டர். நான் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டு ஐஷுவோட அம்மா அப்பா கிட்ட நான் சொன்ன மாதிரி சொல்லி என் குழந்தைய காப்பாத்தினதுக்கு. பரவாயில்லப்பா தம்பி, நம்மளாம் டாக்டருங்க. ஒரு உயிரை காப்பாற்றுறது தான் நம்மளோட வேலை, ஒரு உயிரை அழிக்கிறது இல்லை. ஆனால் நீங்கள் இந்த உண்மையெல்லாம் வந்து என்கிட்ட சொல்லலைன்னா ஒருவேளை நான் ஐஷுவோட அம்மா அப்பா இடத்துலேருந்து யோசிச்சு ஒருவேளை அவங்க சொன்னதுக்கு சம்மதிச்சிருந்தாலும் சம்மதிச்சிருப்பேன். ஆனால் இப்போ நீங்கள் வந்து சொன்னதுனால தான் எனக்கு இந்த உண்மையெல்லாம் தெரியுது. என்னப்பா இது, வேற வேற மதங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்க பொண்ணோட வாழ்க்கையிலேயே அவங்க இவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் பண்ணியிருக்காங்களா? அதுலேயும் இப்போ அந்த பொண்ணு இருக்கிற நிலைமையில வேற யாரா இருந்தாலும் அந்த பையனோட சேர்த்து வைக்கணும்னு தான் பார்ப்பாங்க. ஆனால் இவங்க ஏன் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு சத்தியமாக புரியலை. ஆனால் ஒன்று நினச்சா எனக்கு பெருமையாக இருக்குப்பா. ஏன்னா என்னதான் தாலி கட்டின பொண்டாட்டியாக இருந்தாலும் இப்படி ஒரு நிலைமையில் இருக்கும்போது யாராக இருந்தாலும் விட்டுட்டு போகணுன்னு தான் நினைப்பாங்க. ஆனால் நீ உன் மனைவியோட சேரணும், அந்த குழந்தையை காப்பாற்றணும்னு இந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறையே, அதை நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீ எதுக்கும் கவலைப்படாதப்பா. உன் குழந்தை இந்த பூமிக்கு வர்றது என்னோட பொறுப்பு. நீ வேணா பாரு, சீக்கிரமே உன் பொண்டாட்டி குணமாகி உன்னோட குழந்தை தான் உங்கள் 2 பேர்த்தையும் ஒன்றா சேர்த்து வைக்க போகுது. அதுக்கப்புறம் ஷமீரோட பிளான் படி இந்த குழந்தைய கலைச்சா உன்னோட உயிருக்கே ஆபத்தாயிடும்னு உன் அம்மா அப்பா கிட்ட சொன்னதுனால அவங்களும் குழந்தைய கலைக்காம இந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா உன்னை கூட்டிட்டு போகலான்னு இருந்தாங்க. அதுக்கப்புறம் குழந்தை பிறக்கிற வரைக்கும் நீ என்னோட ஹாஸ்பிட்டல்லையே தான் இருந்த. ஆனால் இந்த 10 மாதம் இந்த குழந்தைய வயிற்றுல சுமந்து நீ எவ்வளோ கஷ்டப்பட்டியோ அதை விட அதிகமாக உன்னை குணமாக்கி உனக்கு பழசியெல்லாம் ஞாபகத்துக்கு வர வைக்கணும்னு ஷமீர் ரொம்ப கஷ்டப்பட்டாரு. கலைமானே கண்ணிமயிலன கண்டேனுனை நானே கண்ணே கலைமானே கண்ணிமயிலன கண்டேனுனை நானே அந்திப்பகலுனை நான் பார்க்கிறேன் ஆண்டவனே இதைத்தான் கேட்கிறேன்
அதுக்கப்புறம் உனக்கு பிரசவ வலி வந்துச்சு. உனக்கு பிரசவ வலி வந்துருச்சுன்னா அந்த அதிர்ச்சியில உனக்கு மனநலம் சரியாயிடும். அதுக்கப்புறம் உனக்கு பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துடும். நாங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம். இங்க பாருமா, உனக்கு இப்ப குழந்தை பிறக்க போகுது. அப்படிதான் வலிக்கும். கொஞ்சம் பொறுத்துக்க. நாங்க சொல்ற மாதிரி கேட்டீங்கன்னா சீக்கிரமா குழந்தை பிறந்துரும். குழந்தை பிறந்தா வலிக்குமா? எனக்கு வேண்டாம் குழந்தை. எனக்கு வலிக்குது. எனக்கு அம்மா கிட்ட போகணும். ஏ, நீ என்னோட ஃப்ரெண்ட் தானே? அன்னைக்கு கூட எனக்கு சாக்லேட் எல்லாம் வாங்கி கொடுத்தல்ல. நீ இவங்கிட்ட சொல்லு, எனக்கு குழந்தை வேண்டாம், எனக்கு அம்மாட்ட போகணும், என்ன அம்மாட்ட கொண்டு போய் விடு. இங்க பாரு ஐஷு, நான் உன்கிட்ட எப்பவுமே சொல்லுவேன்ல, உன் வயித்துக்குள்ள ஒரு குட்டி பாப்பா இருக்குன்னு. அந்த குட்டி பாப்பா இப்ப வெளியே வரப்போகுது. நான் சொல்றத கொஞ்சம் கேளு. கொஞ்ச நேரம் அமைதியா இரு. இப்ப குட்டி பாப்பா வெளியே வந்துரும். அதுக்கப்புறமா உன்னை அம்மா கிட்ட கொண்டு போய் விடுறேன். ஏய், நீ என்ன லூசா? நான் தான் சொல்றேன்ல, எனக்கு வயிறு வலிக்குது, எனக்கு அம்மாட்ட போகணும். ஐஷு கொஞ்சம் பொறுத்துக்கோ ஐஷு. குழந்தை பிறந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் வயிறு வலி சரியாயிடும். இல்ல, எனக்கு ரொம்ப வலிக்குது. எனக்கு குழந்தை வேண்டாம். இங்க பாருமா, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. குழந்தை நல்லபடியா பிறக்கணும்ல. ஐஷு கொஞ்சம் பொறுத்துக்கோ ஐஷு. ப்ளீஸ் ஐஷு கொஞ்சம் பொறுத்துக்கோ ஐஷு. ஷமீர், உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தா நீங்க வேணா வெளியே இருங்க, நான் பாத்துக்கிறேன். இல்ல டாக்டர், நானும் வெளியே போயிட்டா அவ ரொம்ப பயந்துருவா. நான் அவ கூடயே இருக்கேன். இல்ல ஐஷு, நான் எங்கேயும் போக மாட்டேன். நான் உன் கூட தான் இருப்பேன். நீ பயப்படாத, ஒன்றும் இல்லை. கொஞ்ச நேரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. இப்போ எல்லாம் சரியாயிடும். ஷமீர், உங்க குட்டி தேவதை நல்லபடியா பிறந்தாச்சு. தந்தைக்கும் தாயமுதம் சுரந்ததம்மா, என் தங்கத்தை மார்போடு அணைக்கையிலே. வா வா என் தேவதையே. ஐஷு, நம்ம குழந்தை ஒன்ன மாதிரியே அழகா இருக்கா. ஷமீர், குழந்தை நல்லபடியா பிறந்துருச்சு. ஆனா இப்ப ஐஷுக்கு மனநலம் சரியாயிடுச்சா இல்ல எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துருச்சான்னு ஐஷு கண்ணை முழிச்சாதான் தெரியும். சரிங்க டாக்டர், பார்க்கலாம். ஐஷு கண்ணு முழிக்கட்டும். அப்புறம் ஷமீர், ஐஷு குணமாயிட்டா பிரச்சனை இல்லை. ஒருவேளை ஐஷுக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு வரலன்னா அதுக்கப்புறம் ஐஷுவோட அம்மா அப்பா அவளை கூட்டிட்டு போயிடுவாங்க. எனக்கு தெரியும் டாக்டர். ஆனா இப்போ ஐஷுவை விட இந்த குழந்தைய அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இப்போ இந்த குழந்தைய அவங்க கிட்ட தான் நான் கொடுக்கணும் ஷமீர், வேற வழி இல்லை. ஓகே டாக்டர், நீங்க அவங்க கிட்ட குழந்தைய கொடுங்க. ஆனா எனக்கு என் குழந்தை கண்டிப்பா வேணும். அவங்க கிட்ட எப்படி பேசி என் குழந்தைய வாங்கணும்னு எனக்கு தெரியும். நான் வாங்கிக்கிறேன். ஓகே ஷமீர், அப்போ நான் குழந்தைய கொண்டு போய் அவங்க கிட்ட கொடுக்குறேன். ஐஷு மயக்கத்துலேருந்து தெளிஞ்சதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஓகே டாக்டர். ஆனால் உனக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் உனக்கு மனநலம் சரியாகலை. அதுக்கப்புறம் உன் அம்மா அப்பாவை மீறி ஷமீரால் எதுவுமே பண்ண முடியல. அதுக்கப்புறம் பாவம் ஷமீர், இந்த குழந்தையவாது என்கிட்ட கொடுங்கன்னு ரொம்ப கெஞ்சினாரு. ஆனால் அப்போ கூட இந்த குழந்தைய வச்சு அவர் உன்னை பிளாக்மெயில் பண்ணி திரும்ப உன் கூட சேர முயற்சி பண்ணுவாரோன்னு குழந்தைய கூட உன் அம்மா அப்பா அவர்கிட்ட கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு என் குழந்தை மட்டும் இருந்தால் போதும், அதனால இதுக்கப்புறம் ஐஷுவே என் முன்னாடி வந்தால் கூட எனக்கும் அவளுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுனோ இல்லை நடந்த எந்த உண்மையும் அவகிட்ட நான் சொல்ல மாட்டேன்னு குழந்தை மேலே சத்தியம் பண்ணதுக்கப்புறம் தான் உன் அம்மா அப்பா குழந்தையவே அவர்கிட்ட கொடுத்தாங்க. ஷமீர், அப்ப இந்த உண்மையெல்லாம் நீங்க என்கிட்ட சொல்லாம இருந்ததுக்கு காரணம் இதுதானா? அப்படின்னா ரியா ஏன் வயித்துல பிறந்த குழந்தையா? தாய் பாசம் தாய் பாலும் கொடுக்கவில்லையடா, என் மாரில் நீ தூங்க கிடைக்கவில்லையடா. பிறவி ஏழும் எடுத்தால் கூட பிரியம் இல்லை இனிமேல் வாழ. ரியா, நீ என்ன அம்மானு கூப்பிட்டியே, அப்போ நான் உன் அம்மானு தெரிஞ்சுதான் கூப்பிட்டியா? ஐயோ செல்லமே, ஆனா இந்த அம்மா தாண்டா. நீ என் குழந்தைன்னு கூட தெரியாத அளவுக்கு முட்டாளா இருந்திருக்க. என்ன ஷமீர் நீங்க? ரியா நமக்கு
பிறந்த குழந்தைன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு உங்க கூட வந்திருப்பனே ஷமீர். எனக்காவது உங்க கூட கொஞ்ச நாள் வாழ்ந்த ஞாபகம் மட்டும்தான் இருந்தது. அதுக்கே உங்களை பிரிஞ்சதுக்கு நான் எவ்வளவு வருத்தப்பட்டேன் தெரியுமா ஷமீர்? ஆனா நீங்க இத்தனை வருஷம் என்னால நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க ஷமீர். நான் இப்ப இங்க இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த ஒரு மாசமா தான் எனக்கு நீங்க எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துறதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைச்சேன். ஆனா கிட்டத்தட்ட 2 வருஷமா எனக்கு எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துறதுக்காக நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க ஷமீர். ரியா பிறந்ததுக்கு அப்புறம் எதுவுமே ஞாபகத்துக்கு வராம நான் உங்களை விட்டு போனதுக்கு அப்புறம் கூட என்ன நினைச்சுக்கிட்டே ரியாவை எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பீங்க ஷமீர். இல்ல ஷமீர், இத்தனை வருஷம் நான் இல்லாம நீங்களும் ரியாவும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க. இதுக்கப்புறம் என்னன்னாலும் சரி, யார் வந்தாலும் சரி, நான் உங்களையும் ரியாவையும் விட்டு போக மாட்டேன். எனக்கு இப்பவே உங்களை பார்க்கணும் ஷமீர். டேய் மச்சான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோவை பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நாங்க உங்களை நாளைக்கு பார்க்க வரோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.